I want to wish you all a very happy new year. இந்த புத்தாண்டு உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சிறப்பானதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்தோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் லாக். லாகுங்கிறது டெஃபினெட்லி உங்கள் நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்திலே நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. லாக் ஒரு பெரிய டாபிக், பட் நான் லாகை பற்றி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறதில்ல. ஒரு கலரிஸ்ட்டுக்கோ ஒரு எடிட்டருக்கோ என்ன தேவையோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேனசோனிக் கேமராவில், ஐ திங்க் இட்ஸ் லூமிக்ஸ் G5ல ஷூட் பண்ணது. இட் இஸ் அ விலாக் வீடியோ. எப்படி சோனிக்கு S-லாகோ அந்த மாதிரி பேனசோனிக் ஹேஸ் விலாக். யூ டேக் அ லுக் அட் மை நோட்ரி ஹியர். I have done no changes. இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. கலர் கரெக்ஷன் இல்லை, கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை, LUT யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. திஸ் இஸ் அ பிளெயின் லாக் இமேஜ். இட் இஸ் அ லாக் இமேஜ். எந்த சேஞ்சஸுமே இதில் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் ஃபியூ வெர்ஷன்ஸ் கிரேடட் ஆல்ரெடி. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, how do you come from a log space to a Rec 709 color space? நீங்கள் லாகில் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கேமராவில். எப்படி நான் அதை Rec 709 அவுட்புட்டுக்கு கொண்டு வருவேன்? வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ்? வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்? என்னெல்லாம் வழி இருக்குது அப்படி கொண்டு வர? கலர் கிரேட் பண்ணி அப்படி கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு கிளிப் இருக்கும். ரெண்டு கிளிப்புமே பார்க்க ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒன்று நம்ம லாகில் கிரேட் பண்ணி அரைவான ஒரு பிக்சர், அனதர் பிக்சர் வந்து Rec 709 எடுத்த அவுட்புட் பிக்சர். இது ரெண்டுலையும் நம்ம கிரேட் அப்ளை பண்ணும்போது அந்த பிக்சருக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ஸோ அது மூலமாக லாக் ஏன் நம்ம சூஸ் பண்ணணும் கலர் கிரேட் பண்ண அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி, யூ ஆர் லுக்கிங் அட் அ லாக் இமேஜ், நோ சேஞ்சஸ் டன். ஸோ ஐ வில் கோ டு அனதர் வெர்ஷன் ஆஃப் திஸ். இந்த வெர்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட் மீ டிசேபிள் தீஸ் டூ நோட்ஸ் அண்ட் தேர்ட் நோடும் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். இந்த தேர்ட் நோட்டில், இந்த நோட்டில் நான் ஆட் பண்ணியிருக்க ஒரு LUT, அந்த LUT என்ன பண்ணுதுன்னா, யூ see here I have added a Panasonic LUT which is taking me from vlog to V709. I am not sure if V709 is the same as Rec 709, பட் எனக்கு Panasonicோட ஆப்ஷன்ஸில் நான் பார்க்கும்போது that is the only available LUT. So I think it is taking me from the vlog space to the Rec 709 space. So that is the LUT I have added here. எப்போவுமே இந்த மாதிரி LUT யூஸ் பண்ணும்போது, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் இட், டேக் நோட். எப்போவுமே நம்ம இங்கே LUT யூஸ் பண்ணும்போது வி ஒர்க் அப்ஸ்ட்ரீம் ஆஃப் திஸ், அதாவது இந்த LUTக்கு மேலே நம்மளோட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது, ஸோ லெட் மீ எனேபிள் திஸ் நோட் அண்ட் திஸ் நோட். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் தட் ஐ காட் சிம்பிளி. ஸோ இந்த பிக்சரில் நான் கலர் கிரேடிங்கை ப்ராசஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல. எப்படி நான் அழகாக கிரேட் பண்ணி ஒரு ஃபிலிமை கிரேட், ஒரு லுக்கை எப்படி கொண்டு வரது. திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் தேட். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலை. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி ஒரு LUT அப்ளை பண்ணாலோ இல்லை ஒரு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணாலோ, ஹவு யூ கேன் மாடிஃபை த லுக் டு மேக் ஷுர் தட் இட் யூ see a Rec 709 அவுட்புட் அப்படிங்கிறதுக்கு. ஆஸ் யூஷுவல், இஃப் யூ see மை கலர் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹவ் செட் த கலர் சைன்ஸ் டு DaVinci YRGB அண்ட் இங்கே நான் டைம்லைன் கலர் ஸ்பேஸ், அவுட்புட் கலர் ஸ்பேஸ், திஸ் ஒன்ட் மேட்டர். இது வந்து நீங்கள் என்ன வச்சாலும் பிரச்சனை கிடையாது. இட் வில் ஒன்லி அஃபெக்ட் த டூல்ஸ் அண்ட் வாட் யூ see இன் த ஸ்கோப். DaVinci YRGB நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்கிட்ட சொல்கிறீங்க, என்னோட கலர் மேனேஜ்மெண்ட்டை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இஃப் ஐ டிசேபிள் திஸ், திஸ் இஸ் ஐ எம் கோயிங் ஃப்ரம் அ Panasonic vlog to Rec 709. Okay, let me enable these two nodes. Okay, what is the other way? வேற என்ன வழியில் vlogல இருந்து Rec 709க்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, okay, let me load another version. This is the other way of going from a log space to Rec 709 using a color space transform without a intermediate color space. இதில் நான் எந்த ஒர்க்கிங் கலர் ஸ்பேஸும் எடுக்கல. சிமிலர் டு லாஸ்ட் மெத்தட். போன மெத்தடில் என்ன பார்த்தோம், LUT யூஸ் பண்ணி அதுக்கு அதுக்கு அப்ஸ்ட்ரீமாக நம்ம கிரேட் பண்ணோம் இங்கே, அண்ட் ஃபைனலி நம்ம Rec 709 அவுட்புட் எடுத்தோம். சிமிலர் டு தட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் I have gone here and I used it here, right? So இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், I have gone from my Panasonic Mgmt and Panasonic vlog to Rec 709 and my usual Gamma 2.4க்கு நான் போயிருக்கேன்.
So this is the change I have done here. அதே மாதிரி same changes, these are the same changes which I showed you in the another grade version. இதில் நான் grade versionல காட்டினது தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். No changes, LUT and adjustment. இந்த LUT வந்து it is not a transformation LUT, it is a creative LUT நான் யூஸ் பண்ணுறது. So here also I have added the same LUT and the same adjustments. வேறு அதே தான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். But I am getting a different picture here. This can happen. நீங்கள் LUT யூஸ் பண்ணும்போதும் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போதும் you may not get the same picture. Sometimes சிமிலராக இருக்கும், but it is not the same. See, what will happen here is, even though it is showing me it is going beyond these extents, நான் இங்கே Rec 709 என் நோட கன்வெர்ட் பண்ணும்போது, okay, I come back to this. DaVinci, the software DaVinci Resolve will apply some mathematics formula. இந்த formula யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கலர்ஸை 709க்குள்ளே எப்படி கொண்டு வரணுமோ அதை அப்படி கொண்டு வரும். ஸோ that is what this color space transform is actually doing. ஸோ இதுதான் அந்த செகண்ட் மெத்தட். How do you go from a log space to a Rec 709 color space? ஏன் Rec 709 சொன்னது ஒரு ஏலியன் டெர்மினாலஜி கிடையாது. உங்களோட ஃபைனல் அவுட்புட் எந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்களோ அதை தான் நான் அப்படி மீன் பண்ணுறேன். ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் சம்திங் நான் உங்களுக்கு புரியாத சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே Rec 709 deliverables, நீங்கள் அவுட்புட் எடுக்கிறது எல்லாமே. Unless you are working in a HDR environment or you are working for a HDR deliverable. The third way of doing it, இது என்னோட preferred way. இது என்ன அப்படின்னா, I go from the camera space, which is Panasonic Mgmt Vlog, to DaVinci Wide Gamut Intermediate. போயிட்டு ஃபைனலி அட் த எண்ட் கடைசி நோடில் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நோடில் இந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். அந்த லாஸ்ட் நோடில் DaVinci Wide Gamut and Rec 709 Gamma 2.4, and these are the settings I use for tone mapping, gamut mapping, and I'll use to logல இருந்து DaVinci Wide Gamut, and then finally I am going into the Rec 709. I apply forward OOTF. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். That is coming out very soon. So if I switch this off and I switch this on, I get a little bit of tweak in the gamma curve. அதாவது gamma curve, அதாவது என் ஸ்க்ரீனோட gamma curveனு ஒன்று இருக்கும். அதோட நேச்சுரல் பிக்சர் ரீப்ரொடக்ஷனை இங்கே நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன். அதை வந்து நான் இங்கே கொண்டு வரேன். அதுதான் இந்த பர்டிகுலர் அப்ளை ஃபார்வர்ட் ஓஓடிஎஃப் பண்ணும். ஓஓடிஎஃப்னா ஆப்டோ ஆப்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டீட்டெயில், அவ்வளோ டெக்னிக்கலாக நான் இந்த வீடியோவில் போக விரும்பலை. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஐ எம் டூயிங் அகெயின் இந்த கிரேட்ல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், சேம் சேஞ்சஸ் ஐ எம் டூயிங் இட் இன் இந்த வெர்ஷன்லையும் டிடபிள்யூஜி யூஸ் பண்ணுறதில் நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நாட், உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே திஸ் கிரேட் லுக்ஸ் பெட்டர் தேன் இந்த Panasonic LUT யூஸ் பண்ண கிரேட் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. பட் திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் தட். இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஸ்பேசஸோட ரேஞ்சையும் எபிலிட்டியையும் கெப்பாசிட்டியையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ லெட் மீ ஓப்பன் அப் திஸ் parade ஃபார் அ வைல். இந்த ஸ்கோப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹவ் மேட் let's say I'll create a node here and make a few adjustments. Already I'm near clipping the blue near the highlights. I'll bring it down a little bit, okay, and I'll open up the image a little bit. You can now see the changes in my images, and I'll drop the reds and a green a little bit, just for the sake of changing things. இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, பேலன்ஸ் பண்ணி spreading it evenly. எல்லாத்தையுமே almost I'm trying to push it to the edges. I'm not doing any specific changes here. I'm just trying to park it in an area. எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்க ஒரு ஏரியாவில் டு ஸோ தட் ஐ குட் see all the colors. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இதை பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனஸ்ட்லி திஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஷார்ட் விச் வாஸ் ஷார்ட் ஃபார் HDR. இது Rec 709ல அன்லஸ் ஐ எம் கிவிங் இட் அ ஃபிலிமிக் கம்ப்ரெஷன் அண்ட் சேச்சுரேஷன், இதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு பிக்சர். Okay, let me just take this same grade, இதை நான் காப்பி பண்ணிட்டேன், and let me paste it in my other versions. Okay, let's see what is happening when I do this. இது வந்து no DWG, இதில் DaVinci Wide Gamut இல்லாத version. I am just going to paste this here, right? See, you can see what is happening to my reds over here. It's already close to getting clipped. When you see my previous version, and this I am close to getting clipped. I have done the same changes. நான் வேறு எந்த சேஞ்சஸுமே புதுசாக இதில் பண்ணலை. அண்ட் ஆல்சோ மை ப்ளூ இஸ் ஸ்டார்டிங் டு கெட் கிளிப்ட். இங்கேயும் கிளிப்பாக ஆரம்பிக்குது 0க்கு நியர்பையில். ஸோ இது என்ன வெர்ஷன்? திஸ் இஸ் அ வெர்ஷன் வேர் இந்த எண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், Panasonic Gamutலேருந்து Gamma 2.4க்கு போகிறேன். there is no DaVinci Wide Gamut involved here. So again I'll go to the next version of the grade, which is version 3. இது LUT யூஸ் பண்ண வெர்ஷன். Let's see how this works. இங்கே I'll create a node and I'll paste here.
Okay, this is much better, but do I see clipping here? Same, yeah, I do see clipping here. Picture la theriya maatida because okay, if I bring down the green here, in a equal increase agudhu, it is an illusion. Let me bring down the green here a little bit. Yeah, see again you see here the reds are close to getting clipped. But it is not as close as much as this. இந்த வெர்ஷன்ல உங்களுக்கு ரெட் கிளிப் ஆன அளவுக்கு இந்த வெர்ஷன்ல உங்களுக்கு கிளிப் ஆகல. Just test it out what happens. Okay, there it is clipping. There it is clipping. 100 is the upper limit where it gets clipped. ஸோ the சேம் நோட் நம்ம என்ன பண்ணோம் இங்கே, அதாவது ஃபஸ்ட்டு வெர்ஷன், அதாவது நம்மளோட டாவின்சி ஒயிட் கார்மெட் யூஸ் பண்ணும்போது என்ன சேஞ்ச் நம்ம இங்கே பண்ணமோ the same change I made it in these both other grade versions where I used the Panasonic 709 to Rec Panasonic Vlog to Rec 709 color space transform and Panasonic Vlog to 709 LUT யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இதில் it is more about clipping at the high end, இதில் it is more about the reds clipping at high end and blues getting crushed. Blue வந்து crush ஆகுது, loss of details. ஸோ இதுதான் வந்து what I wanted to show you, the exact problem of not grading in DaVinci White Garment. You can see how much I can push these things in DaVinci White Garment. நான் DaVinci White Garment மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ணும்போது என்னோட கலர்ஸை எவ்வளோ புஷ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஈவன் நவ் யூ மே நாட் பி கன்வின்ஸ், நீங்கள் அதை பார்த்துட்டும் நீங்கள் கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ் ஒன். The working color space such as Aces or DaVinci White Garment, these are the ideal working color spaces. இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா you have much more ability and much more capacity to bring out what you like in your grade. So ஒரு சினிமேட்டிக்காக நீங்கள் ஃபிலிம் பண்ணாலும் சரி, ஆர் ஈவன் ஒரு ஃபிலிமிக் லுக் நீங்கள் கொண்டு வரனாலும் சரி, ஸோ தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயம் சொன்னோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு. இது ஃபஸ்ட்டு விஷயத்தை கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லாக்னா என்ன, எப்போ லாகில் இருந்து எப்படி நம்ம 709 கொண்டு போகணும், அதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன, இதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். இன்பிட்வீன் DaVinci White Garment விஷயத்தை பற்றியும் பார்த்துட்டோம். இதை நான் இனிஷியலி ஒரு சிங்கிள் வீடியோவாக போகணுன்னு தான் நினச்சேன். பட் சின்ஸ் இட் இஸ் டேக்கிங் டூ லாங், இப்போவே ஐ திங்க் இட் ஹஸ் கம் அரவுண்ட் 12-13 minutes மார்க். அதனால் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை இது இன்னொரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ டு நாட் மைண்ட். பட் இஃப் யூ ப்ரிஃபர் லாங் ஃபார்மேட் வீடியோஸ் லெட் மீ நோ. ஃபியூச்சரில் ஐ ட்ரை டு ப்ரொவைட் இட் இன் த லாங்கர் ஃபார்மேட் ஆல்சோ. ஸோ இதோட செகண்ட் பார்ட், அதாவது ஹவு டு வி கம்பேர் அ கிரேட் பிட்வீன் லாக் அண்ட் ரெக் 709 அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டாக ஒரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்.